ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இப்போ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கணபதி சிலை வச்சுருக்காங்க. 10 நாள் வழிபடுவாங்க. இங்கே மும்பையில் வந்து அது ஒரு ஃபெஸ்டிவல், ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல்னு சொன்ன போனாக்கி மும்பையில் கணபதி இதுதான் ரொம்ப ஃபெஸ்டிவலாக இருக்கும். 10 நாள் வச்சு வழிபட்டு நல்லா திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அங்கே அது மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சுருக்காங்க. கணபதி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தூக்கிட்டு வந்தாங்க. அதை அந்த கணபதியை வந்து வீட்டு வாசலில் வச்சு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அதை தான் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக சென்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இப்படி இந்த மாதிரி வாசல்லே வச்சு ஆரத்தி காட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு அகர்பத்தி காட்டி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. வெளியில் மண்டபமாக பண்ணி வச்சுருக்கவங்க வந்து பெரிய பெரிய கணபதி வச்சுருப்பாங்க. இங்கே வீட்டுக்குள்ளே வைக்கவங்க வந்து சின்ன மூர்த்தியாக தான் வாங்கி வைப்பாங்க. எங்கள் வீட்லேயுமே ஒரு மண்டபம் மாதிரி அலங்கரித்து வச்சுருப்பாங்க. இந்த கணபதி மூர்த்திக்கு வந்து தினம் காலையிலையும் சாயங்காலமும் ஆரத்தி எடுப்பாங்க. இப்போ வந்து ஐயர் வருவாங்க. ஐயர் வந்து ஹோமகுண்டம் வளர்த்து அதுக்கு உண்டான பூஜைகளை பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு ஆரத்தி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலத்துக்கு ஆரத்தி, மறுநாள் காலையில் சாயங்காலம் எல்லாமே அந்த வீட்டுக்காரங்களே எடுப்பாங்க. பக்கத்தில் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. ஆரத்தி எடுக்கும்போது உட்கார வச்சாச்சு மூர்த்தியை. இவ்வளோ அழகாக ஜொலிக்கிறார் பாருங்கள். கணபதி பப்பானாலே அழகு தான். இங்கே மும்பையில் வந்து ஒவ்வொரு விதமாக கணபதி வருவாங்க. அதாவது சிவன் மாதிரி நிறைய வேஷத்துலலாம் கணபதி வந்து செய்வாங்க. மற்ற சாமி சிலைகளெல்லாம் பாருங்கள், அந்தந்த சாமி என்ன இதில் இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கணபதிக்காக அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி பிரசாதம் செஞ்சு சாமிக்கு படைப்பாங்க. அன்றைக்கி பண்டித் ஐயர் வருவாங்கள்ல, ஐயர் வந்து பூஜை பண்ணும்போது இந்த பிரசாதெல்லாம் வச்சு என்னால் முழு வீடியோவும் எடுக்க முடியலை. ஏன்னா அன்றைக்கி வந்து வேலை அதிகம். லைட்டாக சிறுபருப்பையும் ஏலக்காவும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பச்சரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு ரெண்டையும் மிக்சரில் போட்டு நல்லா திரித்து இந்த மாதிரி எடுத்துக்கிடணும். குறப்பாக எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி நல்லா கொதி வர மாதிரி இருக்கும்போது இந்த பருப்பை இந்த திரித்து வச்சுருக்க பொருளை போட்டு கிண்டணும். கிண்ணதுக்கப்புறம் இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் வெள்ளை பாகு காய்ச்சி வச்சுக்கிட்டு தேங்காய் திருவல் போட்டு நெய் ஊற்றி நம்ம அதை கிளறி கொடுத்தோம்னா மோதகத்துக்கு எல்லாமே தயாராகிடும். இப்போ அதை நம்ம மோதகமாக ரெடி பண்ணி கொடுப்போம். அவங்க வந்து இப்போ சாமிக்கு படைப்பாங்க. இப்போ எப்படி வந்துருக்கு பாருங்கள் மோதகம். இப்போ 4-5 மட்டுமே சாமிக்கு முன்னாடி படைச்சி வச்சா போதும். அதுக்கப்புறம் உள்ளதை பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சோண்டு நெய் தடவிட்டு அந்த அச்சில் அதுக்கப்புறம் நம்ம இந்த பூரணத்தை உள்ளே சேர்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல்
லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி 10ஆம் பக்கம் கணபதி விசர்ஜன் இருக்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுவேன். நம்ம வீடியோ மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். Okay friends, thank you, bye.